சும்மா படிக்கணும், மார்க் எடுக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இருக்காது, எதுவுமே இருக்காது, போரு. இவங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டோம்னா நோ சொல்லவே அவங்க கட்ஸே இருக்காது. நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட போய் நான் டான்ஸ் நான் ஐ ஸ்டடி இன் தமிழ் மீடியம் தான், கிளாசிக்கல் டான்ஸ் ஆடணும்னு ஆசை. போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேம்மா இது மாதிரி கிளாசிக்கல் டான்ஸ் சேர்ந்துக்கிறேன்னு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் மழையில் போவோம், ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். மழையில் போனால் நனைய தான் செய்வோம். அந்த காலத்தில் வெயிலில் போவோம், கரையில் ஆகிடும். வெயிலில் போனால் கருப்பாக தான் ஆகும். நீங்கள் இப்போ உடனே உங்களுக்கு அரிசி வந்துடுது. அந்த காலத்தில் நாங்கள் போய் நெல் எடுத்து அதை குத்தி அரிசி ஆக்கி அதான் அரிசி வளர்ந்து வச்சுட்டியே. அந்த காலத்தில் 3 வேளையும் கூழே குடிப்போன்னு அழுவாங்க. நான் எதரா கேட்க வந்தேன், நான் கேட்டது ஒரே ஒரு 60 ரூபா. நான் அப்போ டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுவோம், 60 ரூபா தான். ஒன்று முடியும்னு சொல்லு, இல்லை முடியாதுன்னு சொல்லு. 3 வேளையும் கூழ் தான் குடிப்போம், கூழை தவிர வேற எதுவுமே குடிக்க மாட்டோம். சரிம்மா இன்னைக்கு என்னம்மா செஞ்சுக்கிறேன், கூழுதாம்மா. அவர் சொன்னார்ல அந்த பொருளாதாரம் நான் என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு. என் பொண்ணுக்கு 5 வயசு தான் சார் ஆகுது. இப்போவும் என் பொண்ணுக்கு என் சேலரி என்னன்னு தெரியும், நான் என் பொருளாதாரம் தெரியும். அவள் ஹோட்டலுக்கு போகலான்னா அப்பா அவங்ககிட்ட காசு இருக்காப்பா. ஊருக்கு போகும்போது அவள் கேட்பா, அப்பா காரில் போகிறோமா பஸ்ஸில் போகிறோமா. நான் காசு கொடுக்கும்போது 10 ரூபா சேர்த்து வச்சு, அப்பா என்கிட்ட 10 ரூபா இருக்குது, இதை வச்சுக்கோ, நம்ம காரில் போகலாம். காரில் பத்தலைன்னா என்கிட்ட கேளு, நான் இன்னொரு 5 ரூபாய் வச்சுருக்கேன். நானும் பொருளாதாரத்தை சொல்லி கொடுத்து அந்த முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து தான் கஷ்டத்தை சொல்லி கொடுத்து என் பொண்ணை வளர்த்துட்டு இருக்கேன்.